ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட மிஸ்டர் ஃபிஷர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகைன் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா பார்ட் 2 வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட 39 ரூபீஸ் பீட்டாவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூனா கஸ்டமர் ரிவ்யூ கிடையாது, நம்மளோட ரிவ்யூ தான். அதாவது என்ன சைஸில் இருக்குது, இதை வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ரூமிங் பண்ணுறீங்க, என்னென்ன ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் பார்சல் வந்துட்டு எனக்கு சேஃபாக வருமா, இல்லை நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பார்சல் போட்டு பக்காவாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அண்டு தெரியாதவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம், நம்ம வந்துட்டு நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபிஷ் வந்துட்டு சேஃபாக வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்கள் அமௌண்ட்டும் வந்துட்டு பக்கா சேஃபோடு இருக்கும். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபுட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு நார்மல் ஃபுட்டு, ஆர்டிமியா பில்லெட்டு, ஃபோர்சன் ஆர்டிமியா, பிளட் வார்ம்ஸு, ராயல் பீட்டா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபுட்டை நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கஸ்டமர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க எந்த விதமான ஃபுட்டை போட்டாலும் அந்த பீட்டாஸ் வந்துட்டு நல்லபடியாக ஃபுட்டு சாப்பிட்டு க்ரூமிங் ஆகணும். அப்போ தான் நமக்கும் ஹாப்பி, வாங்குகிற கஸ்டமரும் வந்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. சரி, ஓகே ப்ரோ, இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற பீட்டா வந்து எந்த சைஸில் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மினிமம் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். ஏன்னா 1.5 இன்ச்சுக்கு கீழே கொடுத்தோம்னா நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி வளர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் சேலுக்கு கொடுக்கறதே இல்லை. மினிமம் 1.5 இன்ச் டு 2 இன்ச் வந்து நாங்கள் தந்துட்டுருக்கோம். நீங்கள் அதை டைரெக்டாக வாங்கினதையும் வந்துட்டு மினிமம் ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவு கேன்லையாவது நீங்கள் வளர்த்தணும். அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ஸ்பேஸும் இருக்காது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு எந்த விதமான டிசீஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 3 லிட்டர் இல்லைனா 4 லிட்டர் வந்து கேன் தான் யூஸ் பண்ணுவேன். மினிமம் வந்து ஒரு 2 லிட்டர் கேனாவது யூஸ் பண்ணுவேன். வீக்லி 3 டேஸ் வந்து ஃபுட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணி போடுவேன். அதாவது இப்போ ராயல் பீட்டா அந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்சன் ஆர்டிமியா யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து நார்மல் ஃபுட் யூஸ் பண்ணுவேன். இப்படி கலந்து தான் போடுவேன். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒருக்கா வாட்டர் சேஞ்சிங் பண்ணணும், அந்த வாட்டர் சேஞ்சிங் பண்ணும்போது ஃபிஷ்ஷை வந்து நெட்டு வச்சு பிடிக்கலாமா, இல்லை ஹேண்டில் பிடிக்கலாமா, இல்லை அப்படியே வந்துட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 டேஸ் வந்து 20% இல்லைனா 50% வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற டப்பா பொறுத்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். மினிமம் வந்துட்டு ஒரு 4 லிட்டர் வாட்டர் கேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இல்லை என்கிட்ட கால் பண்ணி டவுட் கேட்டவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளியரான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து சேரும். ஸோ நீங்களும் ஃபிஷ்ஷை வந்து சேஃபாக வளர்க்கலாம்.